மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும். மேயரின் கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. திருவனந்தபுரத்தில் 23 நாட்களாக நிறுத்தப்பட்ட பிரிட்டன் F-35B போர் விமானம் மீண்டும் பறக்குமா? விமானத்தில் பழுதுபார்க்கும் பணியை தொடங்கிய பிரிட்டன் பொறியாளர்கள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவுடன் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தொலைபேசியில் பேச்சு. இஸ்ரோ குழுவினருக்கு உணர்ச்சி பூர்வமாக நன்றி தெரிவித்தார் சுபான்சு சுக்லா. பத்து துறைகளின் செயல்பாடுகள் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சுமார் 4 மணி நேரம் தொடர் ஆய்வு. அறிவித்தால் ஆணையாக வேண்டும், அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி, நீங்கள் கூட்டணி வைத்தால் நல்ல கட்சியா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற திமுகவின் கனவு பகல் கனவாகவே இருக்கும் என பரப்புரையில் பேச்சு. தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. இரண்டாயிரத்து 31 தேர்தல்தான் பாஜகவுக்கு இலக்கு என கூறி 2026 தேர்தல் தோல்வியை நைனா நாகேந்திரன் ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளாக எங்கிருந்தார் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி. ராமதாஸ் நாளை செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ள நிலையில் நிர்வாக குழு கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு. ராமதாஸ் தலைமையில் செயற்குழு, அன்புமணி தலைமையில் நிர்வாக குழு கூடுவதால் குழப்பம். அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு. கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவியின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. திரளான மக்கள் ஒன்று கூடி மலர் தூவி அஞ்சலி செலுத்திய போது சோகத்தில் திகைத்து நின்ற தந்தை. நம்ம அழைச்சாங்க அழைக்கல அப்படிங்கிற ஒரு இது இல்லாமீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல கூடின எல்லாருக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாமல் சமூக விடுதலை பதிவுக்காக ஒருவரை சிறையில் அடைப்பதா? சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆந்திரா உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சி அறிவித்த போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. வாரந்தோறும் போராட்டம் நடத்துவீர்களா என நாம் தமிழர் கட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தொடர் குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகள் ஜாமீனை ரத்து செய்ய காவல்துறை மனு தாக்கல் செய்யாதது ஏன்? ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்கள். பாமக இப்போது 2 மாங்காயாகிவிட்டது. தருமபுரி நிகழ்ச்சியில் பாமக எம்எல்ஏக்கள் முன்னிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கிண்டல். பிராட்வே பேருந்து முனையம் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். 566 கோடி ரூபாயில் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு கண்டனம். பொருளாதார ரீதியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் என குற்றச்சாட்டு. அமெரிக்கா பார்ட்டி கட்சியின் பொருளாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வைபவ் தனேஜா நியமனம். மக்களுக்கு மீண்டும் சுதந்திரம் வழங்க கட்சியை தொடங்கியுள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு.